காலையில் 11:30 வந்திருக்கிறோம் போட் ஹவுஸு. மார்னிங் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 o'clock கிளம்புனது எங்கனால நிலக்கோட்டையிலேருந்து திண்டுக்கல் பக்கத்தில். அங்கேருந்து ட்ராவல் கிட்டத்தட்ட ஒரு 7 hours. வர வழி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஆலப்புழாவில் தண்ணி தான் வந்து சூழ்ந்துருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆலப்புழாவில் இருக்க கேரளா போட் ஹவுஸ் வந்திருக்கோம். வெல்கம். ஸோ இப்போ நம்ம போட் உள்ளே தான் இருக்கோம். போட் உள்ளேருந்து வெளியில் கிளாஸ் வழியாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இது எனக்கு வந்து கேரளாவில் ஆலப்புழாவில் போட் உள்ள ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் வந்து ஒரு 3 ஃபேமிலி சேர்ந்து ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்கோம். மே மந்த்து வெயில் கொஞ்சம் இருக்குது. பட் வெயில் இருந்தாலும் சுற்றி இருக்கிற தண்ணீர், மரங்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலையை தருது. பட் இங்கே வந்து ஒரு போட் வருது பாருங்கள், எதிர்த்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு போட்டிங் போகிறவங்களும் இருக்காங்க. நாம் இருக்க போட் பேர் வந்து கேரவன் க்ரூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தர் போட்டை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நானும் கேட்டிருக்கேன், நான் ட்ரைவ் பண்ணலாமான்ட்டு. ஸோ நல்ல ஒரு அகலமான நீர்ப்பரப்பு வரும்பொழுது நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள், தாராளமாக ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அங்கங்கே சின்ன சின்ன போட்டில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து டிசம்பர் மாதம் சீசன் அப்படின்றாங்க. ஸோ நல்ல ஒரு மழை இருக்கும், பனி இருக்கும். அந்த டைமில் போட் உள்ளே இருக்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இதுதான் போட்டுடைய உள் என்ட்ரன்ஸ். ஸோ இங்கேயும் வந்து ஏசி இருக்குது. ஸோ வந்து இதுக்கும் நம்மக்கிட்ட ரெண்ட் வாங்குகிறாங்க. ஒரு நாள் நம்ம ஸ்டே பண்ணுறோன்னா இதுக்கு மட்டும் 2500 rupees இந்த போட்டோட என்ட்ரன்ஸ்க்குள்ளே. ஸோ நாங்கள் ஒரு 3 ஃபேமிலிஸு. ஸோ டோட்டலாக வந்து எங்களுக்கு 25,000. ஸோ ஒவ்வொரு ரூம்லேயும் ஏசி இருக்குது, அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இது வந்து என்ட்ரன்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு ரூமு. ஸோ இதை தாண்டினா நம்ம கை கழுவ இடங்கள். இதுக்கடுத்து ஒரு ரூம் ஒன்று அண்டு மேலேருந்து வந்துட்டுருக்காங்க. இது வந்து கிச்சன் ரூம். ஸோ போட் உள்ளேயே கிச்சன் சமைச்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம என்ன டிஷ் சொல்கிறோமோ அந்த டிஷ்ஷே சமைச்சு தருவாங்க. இன்றைக்கி ஃபிஷ் வந்து சமைக்க போகிறாங்க, ஃபிஷ்ஷும் சிக்கனும். இது வந்து மேலே போகிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸு. மேலே வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் இருக்குது. கீழே இருக்க ரூம்ஸையும் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரூமு உள்ளே வரீங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏசி இருக்குது, கண்ணாடி, வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பெட்ரூமு, பெட்டு நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் இருக்குது, அந்த ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா வெளியில் வியூ இருக்கும். ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணால் கிளாஸ் வழியாக பார்க்கலாம். ஏசி போடுறோன்னா கிளாஸ் இருக்கட்டும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கிளாஸ் எடுத்து விட்டோம் அப்படின்னா நார்மலாகவே நம்ம வந்து தண்ணியை வெளியில் வந்து பார்க்கலாம். ஸோ ரெஸ்ட் ரூம் பரவாயில்ல, ஓகே, நல்லாயிருக்கு. பட் போட்டு உள்ளே அப்படின்றதால தண்ணி வந்து அப்பப்போ வந்துடும். ஸோ அதை வந்து ஸ்வீப் பண்ணுறதுக்காக ஸ்வீப்பரும் வச்சுருக்காங்க. சீசன் டைமில் வந்துட்டு போட் உள்ளே, ரூம் உள்ளேயே இருந்து அப்படியே இந்த கண்ணாடி வழியாக வியூ பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்திருக்கிறது வெளியில், ரூமை விட்டு வெளியில். இங்கே பாருங்கள், ஒருத்தர் இங்கே குளிச்சிட்ருக்காரு. அநேகமாக இந்த போட் ஓட்டுறவராக தான் இருப்பார். அவருடைய தலை தெரியுதுங்களா? ஓகே, இப்போ ஒவ்வொரு ரூம்ஸாக பார்க்கலாம். இது வந்து போட்டுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க 2 ரூம்ஸு. பக்கத்தில் அதே மாதிரி கீழே இருக்க மாதிரியே கை கழுவ நானே என்னை கண்ணாடியில் பார்த்துக்கிறேன். அண்டு பக்கத்தில் இங்கே ஸ்பீக்கர் இருக்குது, டைனிங் ஹால் இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் இப்போ லைட் போடலை, அதை கொஞ்சம் வெளிச்சம் சரியாக தெரியல. சோஃபா உட்காரத்துக்கு ஓகே, பரவாயில்ல. ஸ்பீக்கர் செட் இருக்குது. ஸோ ஈவினிங் வந்து இதுக்கு இங்கே வந்து நாங்கள் எல்லாருமே அதை வந்து பார்த்தா வீடியோ எடுக்கல. இங்கே எல்லாருமே பாட்டு பாடினோம், அந்தாஷ்ரீ, நல்லா இருந்தது. ஸோ எல்லாமே கிளைமேட்டை பொறுத்து, வந்திருக்க நபர்களை பொறுத்து தான் அந்த ரசனை இருக்கும். போட் ஓட்டுறவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், கேளுங்க என்ன பேசணும் அப்படின்ட்டு. ஓட்டுறீங்களா? ஓட்ட முடியுமா? சாப்பிட்டுட்டு அப்புறமா நல்ல பெரிய இடமா நம்ம எங்கேயாவது எதுவுமே விட்டுற போகிறோம். ட்ரைவ் பண்ணி எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம்னா ஒரு 2 years. நம்ம வந்து இந்த போட் டிரைவிங் வந்து யார் வேணால் கற்றுக்கலாமா?
கற்றுக்க முடியுமா? திடீர்னு நமக்கு பத்தாது. இதோட மெத்தேட் தெரியும். ஓகே, பட் வந்து இது மாதிரி தானே, கார் டிரைவிங் மாதிரி தானே? கார் டிரைவிங் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த இதில் இந்த கியர் உண்டு. പിന്നെ എന്താ വാട്ടർ ഫ്ലോ കാറ്റ് ഇതെല്ലാമേ பார்த்துட்டு வேணா இது ஓட்டணும். ஓ, கியர் வந்து பார்த்தீங்கன்னா கார் மாதிரி உண்டு. இல்லை, இது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மட்டும்தான். லெஃப்ட் ரைட்டு? இல்லை, வேற லெஃப்ட் ரைட் அதை வச்சா அது இது. ஆமாம், அந்த சுற்றுறது பேர் என்ன? அது பேர் நம்ம சாதா ஸ்டியரிங் தான். ஸோ காற்றை பார்த்து, விண்டு பார்த்து, ஃப்ளோ வாட்டர் ஃப்ளோ பார்த்துட்டு எல்லாமே பண்ணணுமா? ம். சொல்லுங்கள், இந்த லேக் என்னது? வேம்பநாடு லேக். அது வந்து ஏஷியாவிலே செகண்ட் ஒன்று. ஏஷியாவில் செகண்டா? பட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும்? ஸ்பேஸ் ஆனால் அந்த 3 டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணியிருக்கு. 3 டிஸ்ட்ரிக்ட்னா என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்? எர்ணாகுளம், ஆலப்பி, கோட்டயம். இந்த 3 டிஸ்ட்ரிக்டை அது இந்த லேக்கை கவர் பண்ணியிருக்கு. அந்த 3 டிஸ்ட்ரிக்ட். ஓ, இந்த லேக் வந்து அந்த 3 டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணியிருக்கு. எர்ணாகுளம், ஆலப்பி, கோட்டயம். அது என்னது அது அந்த போட்டு? அது 10 பெட்ரூம். 10 பெட்ரூம்ஸா? ரொம்ப பெருசாக இருக்குது. ம். ஓ, இது வந்து 2 பெட்ரூம். ஓகே. ஸோ 2 பெட்ரூம் ரெனோவேஷன் நடந்துகிட்ருக்கு. நல்லா இருக்குது இந்த போட்டு, நல்லா நியூவாக இருக்குது இல்லை? ஸோ பயங்கரமாக அந்த கதவெல்லாம் கோல்டில் ஏதோ வந்து ஒரு கோல்டு மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டில் இருந்தே ஸ்பீட் போட்டுக்கு வந்து கூப்பிட்டு போவாங்க. எங்கள் கூட வந்தவங்க ஸ்பீட் போட்டில் போனாங்க. அதை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஓரமாக வந்து நிறுத்துவாங்க.